இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு 33 கொல்லாமை. ஆறாவது குறள். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. கொல்லாமையை கொள்கையாக கொண்டு வாழ்பவனை நெருங்க இறப்பும் அஞ்சும் அவன் நெடிது வாழ்வான். இது நாங்க புதுமையா இருக்குது, நல்லா கவனிங்க. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு என்பது விதி. ஆனால் பிறக்கிற போதே நாம் எத்தனை ஆண்டுகள் இந்த நில உலகிலே வாழ வேண்டும் என்று எழுதப்பட்டு விடுகிறது என்பது ஒரு நியதி. இந்த குறள் என்ன சொல்லுகிறார்களே, கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிர் உண்ணும் கூற்று. எப்படி மாற்றி போடுவோம்? உயிருண்ணும் கூற்று, உயிருண்ணும் கூற்று அதான் யமன். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது. கொல்லாமை என்கிற பிற எந்த உயிரையும் கொல்லாதவனாக இருப்பவனுடைய வாழ்நாள் மீது இந்த கூற்று செல்லாது. அவனை இந்த கூற்றுவன் பிடிக்க மாட்டான் என்கிற பொருள்பட இது அமைத்திருக்கிறார். உயிருண்ணும் கூற்று பொருள் வருகிற மாதிரி மீண்டும் ஒரு முறை உயிருண்ணும் கூற்று 6வது 7வது சீர்களை முதலில் போடுகிறேன். உயிருண்ணும் கூற்று கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் 5வது சீர் 7வது போடு செல்லாது. வாழ்நாள் மேல் செல்லாது, அவனுடைய ஆயுள் நீளும் என்பதாக இந்த பொருள் இந்த குறள் அமைந்திருக்கிறது. அதாவது கொல்லாமையை கடைப்பிடித்து ஒழுகுபவனின் வாழ்நாள் மேல் உயிரை கவரும் கூற்றுவன் செல்ல மாட்டான் என்பது நேரடி பொருள். இதற்கு நாம் விளக்கம் பார்க்க வேண்டும். எப்படி இது சரியாகும்? நாலடியார்ல 6வது பாடல், இழைத்த நாள் எல்லை இகவா பிழைத்தொறி கூற்றம் குதித்துய்ந்தார் இங்கில்லை. இங்கே நாலடியாரும் திருவள்ளுவர் கூறியதை போன்றே கூறுகிறது. உயிருண்ணும் கூற்று வாழ்மேல் செல்லாது என்பது வாழ்நாள் நீடிக்கும் என்பதை குறிக்குமே அன்றி வேறென்று. வாழ்நாள் நீடிப்பதற்கு கரணியம் என்ன என்றால், அவன் மரக்கறி உணவும் மன அமைதியும் மக்கள் நல்லெண்ணமும் இருக்கை வழிநிலை பயிற்சியும். இருக்கை வழிநிலை பயிற்சி என்றால் என்ன? ஓகம். ஓகம் என்றால் யோகாசனம் செய்கிறார்கள் அல்லவா? வழிநிலை என்றால் மூச்சு பயிற்சி, நாள்தோறும் செய்கின்ற மூச்சு பயிற்சி. இவற்றினாலே ஒரு கரணியம் அவன் மரக்கறி உணவு அருந்துவது, 2வது கரணியம் இதனால் அவனுக்கு மன அமைதி. எந்த ஒரு உயிரையும் கொன்றதை தவம் கிடக்கிறான் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தவம் கிடந்து கொண்டிருந்தான். கடந்த 20 ஆண்டுகளாக எல்லா நாளிலும் அந்த இரத்தக்கரை இல்லாமல் உண்பதில்லை என்று அவனுடைய நாக்கு அப்படி அழுகிவிட்டது. புலால் உண்பவனுடைய நாக்கு பிணம் தின்பது என்கிற கருத்திலே அழுகிவிட்டது. அதனால் அந்த தொங்குகிற தலைகீழாக தொங்குகிற அந்த ஆடு, மாடு, பன்றி, கோழி போன்ற அந்த இரத்தக்கரையோடு தொங்குவதை தவமிருந்து பார்க்கிறான். அந்த காட்சி இதெல்லாம் மரக்கறி உண்பவனுக்கு இருக்காது என்பதனாலே அவனுக்கு மன அமைதி. அதற்கும் மேலாக கூடுதலாக அவன் யோகம் பயில்கிறான். அதற்கு மேலாக அவன் மூச்சு பயிற்சி பண்ணுகிறான். இந்த காரணங்களினாலே அவளுடைய வாழ்நாள் நீடிக்கும் என்று சொல்லுகிறார். நாம் முன்னே குறிப்பிட்டோம், ஒரு மனிதன் அல்லது ஒரு உயிர் பிறந்த உடனேயே எவ்வளவு நாள் இந்த நில உலகில்
வாழும் என்பது எழுதப்பட்டது. அதிலே ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது இப்படி சொல்லுகிறார்கள் என்றால், சூழ்நிலையின் காரணமாக உண்பவன் உண்ணாமல் இருக்கலாம், உண்ணாதவன் உண்ணலாம் என்கிற கோட்பாட்டில் அவனுடைய திசை மாறும் என்பதும் அவனுடைய நிலையில் எழுதப்பட்டதுதான். ஒவ்வொருவருடைய நிலையிலும் எழுதப்பட்டதுதான். அப்பொழுது இவன் பிறந்ததற்கு பிறகு இவன் மரக்கறி உணவு உண்பவன், மரக்கறி உணவைத்தான் உண்பான், மூச்சு பயிற்சி பண்ணுவான், யோகம் பண்ணுவான், மன அமைதியுடன் இருப்பான் என்பதும் அப்பொழுதே எழுதப்பட்டது என்பதனாலே இந்த மாதிரியான அறவுரைகளை கேட்கிற போது இப்படி உண்பவர்கள் தங்களுடைய மனதை திருத்தி கொண்டு இந்த புண்ணையா உண்கிறோம் என்று அவருடைய மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். பிணத்தையா தின்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திப்பதனாலே அவர்கள் மாற்றம் பெறுவார்கள் என்பதனாலே தான் புலை கொலை தவிர்த்தோர் உள்ளே வருக என்று வள்ளலார் எழுதி போட்டார். கொலையனும் உள்ளே வரக்கூடாது, கொலை செய்ததை தின்றவனும் உள்ளே வரக்கூடாது. அதான் புலை கொலை தவிர்த்தோர் வருக என்று அந்த வாசகம். இதை பார்த்து மனம் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு செய்தார். இதைத்தான் வள்ளுவர் இந்த குறளின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். வாழ்நாள் நீடிப்பதனால் துறவரத்திற்குரிய மெய்ப்பொருள் ஆராய்ச்சியும் யோகப் பயிற்சியும் முதிர்ச்சி பெறும் என்று உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள். திருமூலர் சொல்லுகிறார், உடம்பாரழியின் உயிரார் அழிவர், திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் 724வது பாடலிலே கூறுகிறார். நெடுநாள் இருந்ததோறும் நிலையாகவே எனும் காயகற்பம் தேடி நெஞ்சு உண்ணாவர் என்று தாய்மானவர் கூறுகிறார். எல்லோருமே இந்த வாழ்நாள் நீடிப்பு மரக்கறி உணவினால் ஏற்படும் என்பதை சொல்லுகிறார்கள் என்பதற்கான சான்றுகளை நான் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன். வள்ளலார் கடைபிடித்தார், அவருக்கு முன்னாலே திருமூலர் அதை சொல்லுகிறார், தாய்மானவர் சொல்லுகிறார். இப்படி பலரும் இதை சொல்வதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புலால் மறுத்தல் என்பதையும் கொல்லாமை என்கிற அதிகாரத்தையும் நாம் இணைத்து படிக்கிற போதுதான் இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று அங்கே குறிப்பிட்டார். இங்கே உடம்பார் என்று உயிர்தனையாக சொல்லுகிறார். உடம்பார் உயிரார் என்று, உடம்பு உயிர் என்றுதான் நாம் சொல்லுவோம். திருமூலர் உடம்பார் என்றும் உயிரார் என்றும் அதற்கு இப்பெல்லாம் ஆறு கொடுத்து சொல்லுகிறார். சுந்தரேசன் என்று பேர் இருக்கும், சுந்தரேசனார் என்று அவருக்கு அடைமொழி கொடுத்தார் பண்ணாராய்ச்சி வித்தகருக்கு. அதுபோல திருமூலர் அந்த காலத்திலேயே உடம்பார், உடம்பு என்பதை உடம்பார் என்றும் உயிர் என்பதை உயிரார் என்றும் மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார். அந்த உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்றால் அந்த உபாயம்தான் மரக்கறி உணவை உண்ணுதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் உடம்பை வளர்த்தால் தான் உயிரை வளர்த்ததாக ஆகும் என்பதையும் இந்த திருமந்திர பாடலிலே அவர் சொல்லுகிறார். புழுத்த உணவினும், புழுத்த உணவு புலால், அதனை உண்பது நோயாக்கும், மாரடைப்பை ஏற்படுத்தும். புலால் உண்ணி குடியையும் நாடுவான், அக்குடி கேட்டை, அந்த குடி கேட்டை கல் உண்ணாமையிலே நாம் பார்ப்போம் 93வது அதிகாரத்திலே. கல் உண்பார் நஞ்சுண்பார் என்று சொல்லுகிறார் அந்த 926வது குறளிலே. ஒரே ஒரு வேறுபாடு, நஞ்சு உடனே கொள்ளும், மது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் என்பதை நாம் அங்கே பார்க்க போகிறோம். குடி வீட்டையும் நாட்டையும் கெடுக்கும் என்பதையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும். இங்கே வாழ்நாள் நீடித்தல் என்பதற்காகத்தான் எவ்வளவு விளக்கமும் என்பதை அறிந்து கொள்கிறோம். கொல்லாமை, குறளை விட்டுறாதீங்க, 6வது குறள். கொல்லாமை மேற்கொண்டு விடுவான்
வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 7வது, தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருதி இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும் என்றால் ஓர் உயிரியை கொல்லாத வழி தன் உயிர் தன் உடம்பினின்றும் நீங்கிவிடுமாயினும் என்று பொருள். தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்றால், வினை செய்யற்க என்றால் தான் பிரிதோர் உயிரின் இனிய உயிரை அதன் உடம்பினின்றும் நீக்கும் செயலை செய்து விடாதீர்கள். கொலையால் கரிசும் கொல்லாமையால் அறமும் வளர்தலால் கொல்வதினும் கொலை உண்ணுதலே சிறந்தது என்பது கருத்து. எதிர்த்து வருகிற அந்த உயிர் நம்மை கொலை செய்ய வருகிறது என்றால் நாம் அதை கொல்வதை விட அதனிடமிருந்து நம்முடைய உயிரை போக்கிக் கொள்வதே சிறந்தது என்பதை தன்னுயிர் நீப்பினும் என்ற சீர்களின் மூலமாக அவர் நம்மை சீர் செய்கிறார், நம்முடைய மனத்தை சீர் செய்கிறார். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க, அவர்கள் கொலை செய்ய வருகிறார்களோ அல்லது ஒரு உயிரினம் நம்மை கொலை செய்ய வருகிறதோ, அப்படி வருகிற போது தற்காத்துக் கொள்ளுதல் என்பது வேறு. தற்காத்துக் கொள்வதை விட நாம் அதை திரும்ப அந்த கொலையை அவருக்கு முன்னால் நாம் செய்து விடுதல் என்பது தவறு என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். தன்னுயிர் நீப்பினும் தான் பிரிது இன்னுயிர் நீக்குமனை. அது அவன் கொலை செய்ய வந்தா கூட அது இன்னுயிரான். இன்னுயிர் தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை பிழையானது என்பதை இந்த குறள் மூலமாக கூறுகிறார். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இப்ப வேட்டையாடல் நடைபெறுகிறது, அதுவே பிழையானதுதான். ஆனால் நம்முடைய பழைய இலக்கியங்கள்ல அது ஒரு வீரதீர செயலாக போற்றப்படுகிறது, வேட்டையாடுதல் என்பது. அது நம்ம பின்னால பார்க்க போறோம். முயலை கொல்வதை விட யானை பிழைத்த வேல் இனிது என்பதை பின்னாலே நாம் பார்ப்போம். அந்த வேட்டையாடுதல் என்பது இப்ப இப்படியெல்லாம் தன்னுடைய உயிரை காப்பாற்ற முனைகிறவன் தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினையை ஏன் செய்கிறான் என்று திருவள்ளுவர் கேட்கிறார். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை ஏன் செய்ய வேண்டும் என்பது திருவள்ளுவருடைய வினா. நமக்கு வீட்டிலே உதவிகரமாக இருக்கின்ற ஒரு கருத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். வீட்டிலே வளர்க்கின்ற பசு ஒரு கன்றுதான் ஏனும். விதிவிலக்காக 10 லட்சத்துக்கு ஒரு பசுவிற்கு 2 இருக்கலாம். அப்படி இருந்தா அது விதிவிலக்காக நிறைய இருக்காது. நான் அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு பெண்மணி 40 ஆண்டுகளில் 27 முறை கருவுற்று 85 குழந்தைகளை பெற்றார் என்று இப்ப அண்மையில ஒரு காட்சி பார்த்தேன். 16 முறை இரட்டை குழந்தைகள் பெற்றிருக்கிறார். 6 முறை 3 குழந்தைகளையும் 4 முறை 4 குழந்தைகளையும் பெற்று இவ்வளவு பெருக்கம் செய்திருக்கிறார் என்பதை காட்சியாக காட்டினார்கள். அதை அவர்களுக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கிறது என்பதை. ஆனால் பசு ஒரு கன்றுதான் போடும். அதற்கு தன்னுடைய மடியிலே 4 தனங்கள் இருக்கின்றன. அதில் 2 மனிதனுக்கும் 2 அந்த கன்றுக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு கன்று அதனுடைய மடியிலே இருக்கிற அவ்வளவு பாலையும் குடித்தால் அந்த கன்று செத்து போய்விடும். ஒரே நேரத்தில் அதனால் ஆர்வ கோளாறு காரணமாக அதிகமாக அந்த பாலை குடித்துவிட்டு நாள்புறவும் அந்த கன்று படுத்தியதான் இருக்கும். அளவோடு உண்டால் அது விளையாடும். இது இறைவனுடைய படைப்பிலே. இது நிறைய பேர் கேட்பான், விதண்டாவாதத்துக்கு அந்த பசுவினுடைய ரத்தத்தை தானே நீ குடிக்கிறாய், இவ்வளவு வேதாந்தம் பேசுகிறாயே என்று கேட்பான். இந்த அடிப்படை
அறிவு இல்லாமையினாலே கேட்கிற கேள்வி அது. இப்ப செயற்கையாக செறிவூட்டப்பட்ட சில பசுக்களுக்கு 7 லிட்டர் 8 லிட்டர் பால் கூட கிடைக்கிறது, இன்னும் கூட கிடைக்கலாம். பொதுவாக நம்முடைய வீட்டிலே வளர்க்கிற நாட்டு மாடுகள் அதிகபட்சமாக 3 லிட்டர் தான் கறக்கும். குறைவாக 1 லிட்டர் 3/4 லிட்டரும் அந்த வற்றுகிற காலத்திலே குறைவது உண்டு. அதனால அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை ஊட்டச் செய்து அதை இழுத்து விடுவதனுடைய நோக்கமே அதிகமாக அந்த பால் பருகக்கூடாது என்பதனாலே தான். அப்படிப்பட்ட அந்த நமக்கு பயன் தருகிற அந்த பசுவினை கொல்லக்கூடாது, அதனுடைய புலாலை உண்ணக்கூடாது, அது புண் என்பதைத்தான் புலால் மறுத்தல் அதிகாரத்திலேயும் கொல்லாமை அதிகாரத்திலேயும் திருவள்ளுவர் பெருமான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். நாம் இந்த குமரப்பா என்கிற ஒருவர் காந்திய தொண்டராக விளங்கியவர். அவரிடம் இந்த பொருளாதாரத்தை டிராக்டர் பற்றி சொல்லுகிற போது, நவீன விவசாயம் செய்வதற்கு இந்த டிராக்டர் பயன்படும் என்று சொன்னபோது, அது சாணி போடுமா என்று அவர் கேட்டார். ஏனென்றால் மாட்டினுடைய சாணமும் ஆட்டினுடைய புழுக்கையும் நமக்கு நல்ல உரமாக இருந்தது, நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்பதை அந்த ஒரே வார்த்தையிலே ஒரே சொல்லிலே அவர் சொன்னார், சாணி போடுமா என்று. இந்த இயற்கை தன்மையை விட்டு நாம் எல்லா வகையிலும் விலகி சென்று கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். 261வது குறளிலே சொன்னார், அறப்பிறழ்வு என்று. தவம், உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பதை சொன்னார். எந்த ஒரு உயிருக்கும் ஊறு செய்யலாகாது என்பதைத்தான் அந்த குறளிலே வடித்தார் என்பதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் இந்த குறளோடு. 8வது குறள், நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும், இந்த திருக்குறளை இப்படி பிரிச்சு படிச்சாலும் அந்த குறளுக்குள்ளேயே பொருள் விளக்கும். நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. இதற்கு இணையாக 222, 311, 983, 989 சிறப்பேனும் என்று தொடங்குகிற குறள். 222 நல்லாறு எனினும் என்று தொடங்கும் குறள். 311 சிறப்பேனும், 222 நல்லாறு எனினும், 983 அன்பு நான் ஒப்புரவு கண்ணோற்றம் என்று தொடங்குகிற குறள். 989 ஊழி பெயரனும் தாம் பெயரார் என்கிற குறள். இவற்றையெல்லாம் இணைத்து படிக்கிற போது நீங்கள் திருக்குறளிலே மிகப்பெரிய ஆளுமையாக விளங்க முடியும் என்பதனாலே ஒப்பிட்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நலமாக பெருகும் செல்வம் நல்லதுதான் என்றாலும் சான்றோர்கள் பிற உயிர்களை கொல்வதால் பெருகும் செல்வத்தை இழிவானதாகவே கருதுவார்கள் என்பது அதன் பொருள். கிடைக்கிறது என்பதனாலே தவறான செயல்பாடுகளை செய்யவும் கூடாது. தவறான செயல்பாடுகளை செயல்களை செய்பவர்களுக்கு நாம் உடந்தையாகவும் இருக்கக்கூடாது. நலமாக பெருகும் செல்வம் தான் நல்லது. நலமற்ற செல்வம், அதாவது அலுவலகத்திலே பணியாற்றுகிற ஒருவர் தனக்கு நேரிய வழியிலே தன்னுடைய கடமைக்காக வருகின்ற ஊதியம் தான் சிறந்தது. அவ்வூதியம் அல்லாது வேறு வழியில் அவர்கள் பெறுகிற தொகையானது அவர்களை நமக்கு இழிவுபடுத்தும், அதை கீழே கொண்டு போய்விடும் என்பதைத்தான் நன்றாகும் ஆக்கம் பெரிது
இது நல்லது என்று அவர்கள் நினைத்து இப்படி சம்பாதித்தால் அது பிழையாக சேரும். இது கொலைக்கும் பொருந்தும். கொலைதான், நீ கொல்லாமை என்பதனால அவரை கொன்று விடு, கூலியால் வச்சிருப்பான், காசு நிறைய கிடைக்குது, 5 லட்சம் 10 லட்சம் தரேன், அவனை முடிச்சிரு அப்படிமா. அதான் இங்கே அது ஆக்கம் வருகிறது, பணம் கிடைக்கிறது என்பதனாலே நீ அப்படிப்பட்ட தப்பை செய்துவிட்டால் ஆக்கம் கடை. அப்படி வருகின்ற அந்த பொருள் கடைப்பட்டது, இழிவானது. அந்த ஆக்கம் உண்மையான ஆக்கம் அன்று, அது கடைப்பட்டது. கொன்றாகும் ஆக்கம் கடை என்று சொல்லுகிறார். நீ அந்த உயிரை வாங்கியதனால் நீ பெற்ற செல்வம் காலம் முழுமையும் உன்னுடைய மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் என்பதால் அந்த தொகை கடைப்பட்டது. அதை விட நீ பிச்சை எடுக்கலாம் என்பதுதான் கருத்து. சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலே பலருக்கு சிறுநீரகம் தேவைப்பட்டது, கிடைக்கவில்லை. அதற்காக அந்த தங்களுடைய மருத்துவமனையின் பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக குப்பை பொறுக்குகிறவர்களுடைய பின்னாலே சென்று குப்பைக்குள் அமர்த்தி அவரை மூச்சடைத்து கொன்று அவர்களுடைய உறுப்புகளை சிதைத்து செய்கிறார்கள் என்கிற செய்தி தாள்களிலே வந்தன சில ஆண்டுகளுக்கு முன்னாலே. அதை பேரறிஞர் இளங்குமரனார் பதிவு செய்திருக்கிறார். அந்த அந்த மருத்துவக் கல்லூரியிலே பயில்கிற பயிற்சி பெறுகிற இளம் மருத்துவர்களுடைய அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய அந்த மருத்துவமனை தீய வழியினை காட்டுகிறது. அந்த மருத்துவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த மருத்துவர்களாக இருப்பார்களா, அல்லது நாமும் இப்படி பணம் பெற வேண்டும் என்று தவறான வழியை செல்வார்களா என்று அவர் வினா எழுப்புகிறார். இதை நான் உங்கள் சிந்தனைக்காக வைக்கிறேன். நன்றாகும் ஆக்கம் பெரிதேனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. அப்படி கொள்வதால் கிடைக்கின்ற செல்வம், பணம் எவ்வளவு என்றாலும் அது இழிவானது, கடைப்பட்டது என்பதை இந்த குறள் மூலமாக அறைந்து சொல்கிறார் என்பதை நாம் கொள்ள வேண்டும். இது உளவுத்துறைக்கு இந்த செய்தி கிடைத்ததால் தான் இது வெளிவந்தது. உளவுத்துறை கண்டறிந்தது. அங்கே தோண்டப்பட்ட போது 37 உயிர்களின் உடல்களினுடைய எலும்பு கூடுகள் கிடைத்தன. எந்த அளவுக்கு அவர்கள் கொலைகாரர்களாக அந்த மருத்துவமனையினர் இருந்திருக்கிறார்கள் என்பதை உண்ணி உணர வேண்டும். நன்றாகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. 9வது குறள். கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகத்து. கொலை வினையர் ஆகிய மாக்கள், இங்கே மாக்கள் என்று சொல்லுகிறார், மக்கள் என்று சொல்லாமல் கொலைகாரர்களை எல்லாம் மிருகங்கள், விலங்குகள் என்று சொல்லுகிறார். புலை வினையர் புண்மை தெரிவாரகத்து. இங்கே 256வது குறளையும் 259வது குறளையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். பழங்காலத்திலே வேள்வி செய்வார்கள். அந்த வேள்வியிலே சில உயிர்களை பலியிடுவார்கள். அப்படிப்பட்ட வேள்வி, உயிரை பலி கொடுக்கின்ற வேள்வி, அவிசொரிந்து 1000 வெட்டலின் என்று 259வது குறளிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உயிர்கொலை செய்கின்ற அந்த வேள்வி மிகவும் பிழையானது என்பதை அந்த குறளிலே சொல்லுவார். இப்படிப்பட்ட வேள்வியை அவர் கண்டிக்கிறார். உயிர்கொலை செய்கிற அந்த வேள்வியை கண்டிப்பதனாலேதான் புலை வினையர் புண்மை தெரிவாரகத்து. அது இழி செயல். அவர்களுடைய மனதிலே இந்த இழிவான தவறான செயல் இருக்கிறது. அதனாலேதான் அவர்கள் கொலை வினையராக ஆகியிருக்கிறார்கள் என்பதை சில இடங்களிலே
புரோகிதர்களே, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் புரோகிதர்களே இந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் அந்த வேள்வியை செய்கிறார்கள் என்பதனாலே புலையன் ஏவ ஒரு அரசன் செய்கின்ற வேலையை இந்த புரோகிதனே செய்கிறான் என்பதை அரசன் குலத்திற்குரிய தொழில்களை மேற்கொண்டு நிற்றலால் புலையன் ஏவ புன்மேல் அமர்ந்து உண்டு என்று புறநானூறும் கூறுகிறது. 360வது பாடலிலே இழிபிறப்போன் ஈயப்பெற்று என்று அதே புறநானூற்றில் 336வது பாடலிலே சொல்லப்படுகிறது. ஆகையினாலே புலை மறுத்தல் என்ற வள்ளுவர் கொலை மறுத்தல் எண்ணாமல் கொல்லாமை என்றார், கல் எண்ணாமல் கள் உண்ணாமை என்றார். மைந்தருள் ஊமை மகனை ஒருவன் வாளால் அறிந்து கறி சமைத்தால் தந்தையும் உண்டு கழிப்பதுண்டோ, இதை சற்று நீர் யோசித்து பாரும் ஐயா என்று கவிமணி கேள்வி கேட்டார். மைந்தரும் ஊமை மகன் என்றார். மைந்தருள் ஊமை மகனை ஒரு மகன் வாளால் அறிந்து கறி சமைத்தால் தந்தையும் உண்டு கழிப்பது உண்டோ, இதை சற்று நீர் யோசித்து பாருமையா என்ற பொருள் என்னவென்றால், ஒரு ஆடை வெட்டுகிறான் என்றால் அந்த ஆடு பேசாது. அதுபோல் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற மைந்தர்களுள் ஒருவன் ஊமை என்பதால் அவனை வெட்டி விடுவாயா என்று சொல்வதன் பொருள், நாம் நம்முடைய வீட்டிற்கு பயன்படக்கூடிய ஆடு மாடு போன்ற விலங்குகளை கொல்லக்கூடாது, அது நம்முடைய புதல்வன் புதல்வியை போன்றது என்பதை இங்கே கவிமணி அவர்கள் சொல்லுகிறார்கள். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வேள்வியாலும் பிறவிடத்தும் கொலை தொழிலை செய்யும் பகுத்தறிவில்லா மாந்தர் மிகவும் கீழ்ப்பட்ட தொழில் செய்பவர்களாகவே அறிவாளிகளால் கருதப்படுவார்கள் என்பதை கொலை வினைஞராகிய மாக்கள் புலை வினைஞர் புன்மை தெரிவார் அகத்து என்கிற குரல் மூலமாக நமக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மீண்டும் குரல், கொலை வினைஞர். கொலை வினைஞர் இந்த ஞாவுக்கும் பல பேருக்கு வித்தியாசம் தெரியல. காவுக்கு அப்புறம் வர்றது அந்த எருமை சவுண்டு வரணும் என்று சொல்லும். எருமை, அந்த எருமை சவுண்டு வரணும். அந்த அந்த வரிசையிலே ஒற்றெழுத்து இங்கு என்று வருகிறது. சாவுக்கு அப்புறம் சா என்கிற எழுத்திற்கு சகரத்திற்கு பிறகு வருகிறது என்று சொல்ல வேண்டும். இதை பல இடங்களிலே பல மாணவர்களை பார்க்கிறேன், இரண்டுக்கும் வேறுபாடு தெரியாமல் செய்கிறார்கள் என்பதனாலே இந்த ஒரு சிறிய விளக்கம். இங்கே வினைஞர் என்று சொல்ல வேண்டும். கொலை வினைஞர் ஆகிய மாக்கள் புலை வினைஞர் புன்மை தெரிவார் அகத்து. அடுத்து இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள் 10. உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்ய உடம்பின் செல்லாற்றி வாழ்க்கை அவர். இந்த குறளுக்கு 258வது குறளை போட்டுக் கொள்ளுங்கள். அந்த குறள் என்னவென்றால், செயிரின் தலைப்பெறிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பெறிந்த ஊம். இங்கே செயிரின் என்பதற்கு உயிரின் கொலை குற்றம் கொடிது என்பதை விளக்கக்கூடியது. புகழ் உடல் பழி உடல் என ஈருடல் இருக்கவும் பழி உடலுக்கு உரிமைப்பட்டவராய் வெளியில் தலைகாட்ட இயலா கருவு வாழ்க்கை என்னும் தீய வாழ்க்கை வாழ்பவர் என்று உலகோர் தம்மால் கூறப்படுவர் என்பது இதனுடைய பொருள். செயிர் என்றால் குற்றமுடைய உடல், இந்த உடல் பழியான உடல், குற்றமுடைய உடல் என்பதை உயிர் உடம்பின் நீக்கியார் என்பவர் என்றால் உயிரை உடம்பினின்றும் நீக்கியவர் என்று பொருள். இங்கே செயிர் என்பதற்கு செயிர் தலைப்பிரிந்த என்றால் அவனுடைய உடலை இரண்டாக பிளந்து விடுகிறான் என்பதால் செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார். அப்படி என்றால்
அந்த பிணத்தை உண்ணார். யார்? தலைப்பிரிந்த ஊனை செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் சான்றோர்கள் உண்ணமாட்டார்கள் என்று இங்கே சொல்லுகிறார். சான்றாண்மையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். புலால் மறுத்தல் என்பதையும் கொலையையும் யாரும் ஒருவர் உடன்படக்கூடாது என்பதனாலே உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் என்கிற குரல் மூலமாக புகழுடல் பழியுடல் என்கிற இரண்டில் புகழுடலை மெச்ச வேண்டுமே தவிர பழி உடலை அதை உண்பதனால் கிடைக்கின்ற பழியை நாம் ஏற்றுக்கொள்ளலாகாது என்றால் நாம் இந்த பிணத்தை உண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் என்று சொல்கிறார். தலை வேறு உடல் வேறாக பிரித்து செய்யப்பட்ட அந்த ஊனை உண்ணலாகாது என்பதனாலேதான் செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் என்ப காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன் என்கிற 258வது குறளை உயிர் உடம்பை நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் என்கிற குறளோடு இணைத்து படிக்க வேண்டும். இதனுடைய இந்த 10 குறளினுடைய சாரம் கொல்லும் தொழிலே எல்லா பாவமும் என்பதை திரையில் காண்பீர்களாக. கொல்லும் தொழிலே எல்லா பாவமும்